புளிய மரத்தில் மல்லிப்பூ பூக்கும்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆந்திரா பகுதியில் வீர பிரம்மகாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இதை பற்றி ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மதிலேட்டி நரசிம்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவிலில் ஒரு வினோதமான குலதெய்வ வழிபாடு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஏக்கர் நிலப்பரப்பு நந்தியாலாங்கக்கூடிய பகுதியில் மலையிலேருந்து வரக்கூடிய ஊற்று நீரை நம்பி முப்போகமும் விவசாயம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது குறித்தும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கிய பயிர்கள், இங்கே அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நம்ம கவனிக்க முடிஞ்சது நம்மளுடைய பயணத்தில். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்ததான் நம்ம இங்கேருந்து கலந்துக்கிறதுக்காக விதை திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக தமிழகத்துலேருந்து ஒரு 5 பேர் போயிருந்தோம். அந்த விதை திருவிழாவில் விஜயராம் அப்படிங்கக்கூடிய ஒருத்தவங்க சிறப்பு கருத்துரைக்காக வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா முன்னோடி இயற்கை விவசாயி. ஆந்திராவில் இயற்கை விவசாயியை ஒரு பெரிய அளவில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. கேட்கும்போது நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் எப்படி பயணப்பட்டாரோ அதே மாதிரி இங்கே இந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த முழு பயண அனுபவங்களையும் 3 நாள் பயண அனுபவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு மிக சுருக்கமாக விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். ஆந்திராவில் விதை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையிலேருந்து முரளின்னு ஒரு அண்ணன் எங்களுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. பார்த்தோன்னே சரி போகலாம் அப்படின்னும். பொதுவாக நமக்கு என்னென்னா தமிழகம் தாண்டி எங்கே விதை திருவிழாக்கள் அறிவிப்பு இருந்தாலும் அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அனுபவங்களை பார்க்க முடியும், வேளாண் முறைகளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்போம். சரி, அந்த மாதிரி வர்றோன்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் தீபாவளிக்கு முன்னாடி வாரத்தில் வருது, மக்கள் வருவாங்களா, விவசாயிகள் வருவாங்களா அப்படிங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போனோம். அப்புறம் ஒரு 5 பேர் இங்கேருந்து போயிருந்தோம். அப்போ அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடியே போகலாம், ஆந்திராவில் முக்கியமான 2-3 இடங்கள் இருக்குது நமக்கு விதை திருவிழா நடக்கிறது பக்கத்தில், அதெல்லாம் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடியே கிளம்பினோம். 12ஆம் தேதி விதை திருவிழா, 10ஆம் தேதியே கிளம்பியாச்சு. 10ஆம் தேதி கிளம்ப பயணத்துக்கே ஒரு நாள் செலவாயிடுச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது. பயணத்துக்கு ஒரு நாள் செலவாயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம போகும்போது ஒரு ஆசிரமத்துக்கு போனோம். முதல்ல போகும்போது மதிய நேரம் ஒரு ஆசிரமத்துக்கு போனோம். இந்த ஆசிரமம் வந்து வீர பிரம்மகாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகள் அந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்பைரல் மாதிரி படிக்கட்டு வச்சுருந்தாங்க. அந்த வீடு ரொம்ப சின்ன சின்ன அறைகளோடு இருந்தது. நிறைய 2 ரவுண்ட் சர்க்கிளில் நிறைய நம்ம இப்போ இந்த தண்ணி டேங்குக்கெலாம் படி வச்சுருப்பாங்களே, அப்படி சுற்றி ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க அந்த வீர பிரம்மகாரு அப்படிங்க அவங்கள பற்றி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அவங்கள இப்போ வந்து ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை கணிச்சிருக்கிறாங்க. அவர் கணிச்ச மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போது இன்னமும் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்களா. அதில் ஒரு புத்தகம் இப்போ எல்லாம் வெளியில் இருக்குங்களா. பாக்கி 3 புத்தகம் அவரை தெய்வமாக வச்சு வழிபடுறதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புளிய மரத்தில் எப்போ மல்லிகைப்பூ பூக்குதோ அப்போ வந்து இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இந்த கலியுகம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படுது. அங்கே இருக்கிறவங்களாம் எங்கள்கிட்ட சொன்னது அதுதான். அவங்க மதிய நேரங்களில் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு ஆசிரமமாக வச்சு தொடர்ச்சியாக அங்கே வரவங்களுக்கு மதிய நேரங்களில் உணவுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விஷயங்கள் கேள்விப்படும் போது ரொம்ப புதுமையாக இருந்தது. இன்னும் அவங்கள பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக மொழி சரியாக தெரியாது, அதனால் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், எதிர்காலத்தை கணிச்சு புத்தகங்களில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்களாம். அடுத்தடுத்து அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியானது ரொம்ப வியப்பாக இருந்தது அதை பார்வையிடும் போதும் அதை கேள்விப்படும் போதும். அதுக்கடுத்தது அங்கேருந்து கிளம்பி ஒரு குடவரை கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த குடவரை கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குடவரை கோவில், பெரிய பெரிய மலைகளுக்கு கீழே கடப்பா கல்லெல்லாம் நிறைய அங்கே இருந்தது. அதை பார்க்க முடிஞ்சது. நிறைய மலைகளை வெட்டி அவங்க பாறைகள்லாம் எடுத்து அது ஒரு தனியாக நடந்துட்டு இருந்தது. இங்கிட்டு கோவில்கள், இந்த கோவில்களில் உள்ளே போகும்போது புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னாங்க. 3 குகைக்குள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட இயற்கையாகவே அமைந்த குகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரும் செய்யலை, அது வந்து இயற்கையாகவே அமைந்த குகை அப்படிங்கிறாங்க. அப்போ அது உள்ளே போயிட்டு அங்கே ஒரு 3 முக்கியமான சாமிகள் இருந்தாங்க. அவங்கள வழிபட்டு வந்தோம். அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருந்தது. அந்த நந்தி வந்து ஆண்டுக்கு ஆண்டு வளருது. அந்த நந்தி வந்து எப்போ ஏந்திரிச்சு கத்துமோ அப்போ இந்த வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்பட்டுருக்கு. அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக மதிலேட்டி நரசிம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த மதிலேட்டி நரசிம்மன் கோவிலுக்கு போகும்போது நிறைய மக்கள் டெம்போவில் வந்திருந்தாங்க. டாடா ஏசி, அப்புறம் நிறைய பெரிய பெரிய லாரிலெலாம் மக்கள் வந்திருந்தாங்க. என்னென்னா அது ஒரு குலதெய்வ கோவிலாக வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா டாடா ஏசியில் ஆள் போனாலே வந்து போலீஸ் வந்து பிடிச்சி கேஸ் போடுவாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடும். அங்கே எப்படின்னா அந்த டெம்போ டாடா ஏசியில் மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே மக்கள் ஏறி உட்காந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டாடா ஏசியில் மேலே 20 பேர், கீழே 20 பேர்கிட்ட
நிறைய பேர் பயணம் செஞ்சு போனாங்க அந்த கோவிலுக்கு. பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கவே தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த குலதெய்வ வழிபாடு முடிஞ்சோடனே கிளம்புறாங்க. அங்கே நாங்கள் பார்த்த புதுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மட்டும் முடியை வெட்டியிருந்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சில பேருக்கு தலையில் ப்ராப்ளம் வரும் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல முடி இருக்காது, ஒரு இடத்துல முடி இருக்கும், ஒரு இடத்துல முடி இருக்காது, ஒரு இடத்துல முடி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய குலதெய்வ வழிபாடாக நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், ஏன் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் முடியை எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் முடி வெட்டாமல் இருக்குது, கொஞ்சம் முடி வெட்டிருக்கீங்க, கொஞ்சம் முடி வெட்டாமல் இருக்குன்னு கேட்டோம். அப்போ சொன்னாங்க, இது வந்து இங்கே குலதெய்வ வழிபாடு. எடுத்த உடனே குழந்தை பிறந்த உடனே முதல்ல ஃபுல்லாக மொட்டை எடுக்க மாட்டோம். அப்போ கொஞ்சம் முடி கொஞ்சம் இதை வச்சு 3 முறை எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் முழுமையாகவே முடி எடுப்பாங்களாம். அது நாங்கள் கேள்விப்படும் போது எங்களுக்கு இது கொஞ்சம் புது விஷயமா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக மகாநந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலோட சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போதே 2 சைடு பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்கும். அந்த குளங்களில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும். அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது என்ன விஷயம், ஏற்கனவே இப்போ 2வது தடவை போனோம். முன்னாடி ஒரு தடவை ஆந்திராவுக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஒரு விதை திருவிழாவுக்கு போயிட்டு ஈவினிங் நேரில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்த நாள் போகும்போதும் போனோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலையிலிருந்து 360 நாளும் தேங்காமல் நீர் வந்துக்கிட்டே இருக்குமா, ஊற்று நீர். அந்த ஊற்று நீர் வந்து முதல்ல உள்ளே என்ட்ராகும்போது அங்கே இருக்கக்கூடிய சாமி, அந்த சாமி சிலைக்கும் பக்கத்திலே உள்ள என்ட்ராகுதான். அதுக்கு அந்த மாதிரி தான் அந்த கோவில் கட்டமைச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி உள்ளே வந்து அதுக்கப்புறம் இங்கே அந்த குளிக்கக்கூடிய குளங்களுக்கு வருது. ஒரு முக்கிய குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து 2ஆக பிரிஞ்சு அந்த 2 குளங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீராடுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அதிலிருந்து வெளியில் போகக்கூடிய அந்த நீர் வந்து 2000 ஏக்கர் நிலப்பரப்பு விவசாயம் செய்யக்கூடியதுக்கு உதவிகரமாக இருக்குதான். முப்போகமும் விவசாயம் பண்ணிட்டு முக்கிய கிராப்பாக வாழை பயிர் செய்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. என்னென்னா, முப்போகமும் தேங்காத நீர் ஒரு மலைப்பகுதியிலிருந்து ஊற்று நீராக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் அந்த 3 நாள் பயணம் செஞ்சபோது நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடியதை பார்வையிடும் போது மக்காச்சோளம் பிரதான பயிராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்காச்சோளம் காய வச்சுட்டு இருந்தாங்க, மக்காச்சோளம் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிலங்களில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இருக்குது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பள்ளத்தை பள்ளமாக மேடாக வச்சு விவசாயங்கிறது நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருப்போம். இப்போ அங்கே எப்படின்னா, ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா நேராக ஒரே லைனாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நேராக ஒரே பயிராக இருக்குது. எவ்வளோ அகலங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நீளமாக இருக்குது. எதையுமே நீளம் கம்மியாக இல்லை, நீளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மக்காச்சோளத்தை நம்ம அதிகமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் துவரை, இந்த துவரையை மலைக்கு மேலே போகும்போது மலைப்பகுதிகளில் மானாவாரியாக பண்ணியிருந்தாங்க. நிலப்பரப்புலையும் பார்த்திங்கன்னா விவசாயம் பிரதானமாக துவரை பயிர் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே இப்போ வளர்ந்து பூக்கக்கூடிய தருணத்துலையும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துலையும் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் அதிகமாக பார்த்தது வந்து துவரையும் மக்காச்சோளம் எல்லாம் இல்லாமல் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் மக்காச்சோளம் அறுவடை பண்ணி டிப்பரில், லாரியில், அங்கே குடோனில் மூட்டைகளாக அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க. அது காய வச்சுக்கிட்டே அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பிரதான பயிர்களாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம விதை திருவிழா. இந்த விதை திருவிழா வந்து ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவங்க தான் பண்ணியிருந்தாங்க. நந்தியாவில் ஒரு பகுதியில் பண்ணியிருந்தவங்க இப்போ திரும்ப நந்தியாவில் இன்னொரு பகுதியில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர்கள், மதிப்பு கூட்டினர்கள், இப்போ நம்மளை மாதிரி விதைகள் தூக்கிட்டு பயணம் செய்கிறவங்க எல்லாருமே அங்கே போயிருந்தோம். அங்கே விதைகள் எல்லாம் நம்ம அரங்குகள் அமைச்சிட்டு பார்க்கும்போது ஆந்திராவில் நாங்கள் கவனித்த விஷயங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே அதிகமாக பேச்சுக்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அரங்குகள் இருக்குது, என்ன காட்சிக்கு வச்சுருக்கிறாங்களோ அதை போய் அதிகமாக பார்வையிடுவாங்க. ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கை, குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வந்து ஸ்பீச்சில் உட்காந்து கேட்பாங்க. அப்போ கருத்தரங்களில், கருத்துரைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் பயணம் செய்வாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெரும் பகுதியாக எல்லா சேர்கள்லையுமே ஆள் உட்காந்துருந்தாங்க. அப்போது விஜயராம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோடி இயற்கை விவசாயி, அவங்க தான் சிறப்பு அழைப்பாளர்களாக, சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. இப்போ தமிழகத்தில் நம்மாழ்வார் ஐயா எப்படி இயற்கை வேளாண்மை குறித்து நிறைய கருத்துகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேலைகள் செஞ்சுருந்தாங்களோ, அந்த மாதிரி ஆந்திரா மாநிலத்தில், ஆந்திரா பகுதியில் விஜயராம் அப்படிங்கிற அண்ணா வந்து நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கிறாங்களாம். பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. இயற்கை வேளாண் நுணுக்கங்களை செயல் திட்டமாகவும் பயிற்சிகளாகவும் மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு நிறைய விவசாயிகள், பொதுமக்கள் அங்கே உட்காந்து பார்வையிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 800 நபர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கலாம். என்னுடைய பார்வைப்படி, கருத்துப்படி ஒரு 800 நபர்கள் பங்கேற்றிருக்கலாம். நான் அங்கே போகும்போது நிறைய விவசாயிகளை பார்க்க முடியும். எப்பயுமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு புதிய விதைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலத்தில் நம்ம அதை பயிர் செய்யணும், உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க தெலுங்கானா பகுதியிலேருந்து அண்ணா ஒருத்தர் வந்து பழுப்பாகற்காய் கொண்டு வந்தாங்க. இங்கே தமிழகத்தில் நிறைய இடங்களில் ஸ்டால் போடும்போது எல்லாரும் வந்து பழுப்பாகற்காய்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு நான் அந்த பழுப்பாகற்காயை பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் அதோடைய விதைகள் கேட்பாங்க. அது இங்கே தமிழகத்தில் தான் பூர்வீகம்பாங்க. இந்த உங்கள் பகுதி தான், தஞ்சை பகுதி தான் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால்
உண்மையாகவே தஞ்சாவூர் வேதாரண்யம் பகுதியில் அதிகமாக அந்த பயிர் வந்து பயிரிடப்பட்டு மானாவாரியாகவும் சரி பயிரிடப்பட்டும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பூ பெண் பூ வேறு வேறு செடியில் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அப்போது சில தாவரங்களில் பார்த்திங்கன்னா ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே செடியில் இருக்கும். இப்போ பாவக்காய் குடும்பம்னாலே அப்படி தான். ஆனால் இந்த பாவக்காய் குடும்பத்தில் சேர்ந்த இந்த பழு பாகற்காய் வந்து சிறப்பு வாய்ந்தது. என்னன்னா இதை பற்றின ஒரு பெரிய டாபிக் இருக்குது. இதை நம்ம தனி காணொலியாக பார்ப்போம். இதோடைய நடவு முறைகள், பழு பாகற்காயை பற்றின முழு விஷயங்களையும் பார்ப்போம். இந்த பழு பாகற்காய் காயாகவும் பழமாகவும் விதையாகவும் நமக்கு கிடச்சிச்சு. அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல இந்த விதைகள் கிடைக்கிது. நான் இப்போ மக்கள்கிட்டருந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் இதை தேடும்போது வெளியிலேருந்து விதைகள் கிடைக்கிது. 2 முறை வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஜெர்மினேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். முளைக்கவே இல்லை. குறைவுன்னா என்ன, முளைக்கலை. அப்போது நாற்றாக எங்கே கிடைக்கும், இல்லை நல்ல முளைப்புத்தனோட விதைகள் எங்கே கிடைக்கும்? ஏன்னா நிறைய விஷயங்கள் பழுப்பாகற்காய் விதை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து காயா பழமாக அந்த கிழங்கோட கிடச்சிது. ஆண் கிழங்கு பெண் கிழங்கு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்போ அந்த விதைகள் அவங்கக்கிட்ட அந்த கிழங்குகளை பெற்றுக்கிட்டோம். பழுத்த பழத்திலிருந்து விதைகள் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அந்த காய்களும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறோம். இதை நம்ம நடவு செஞ்சு அதை எப்படி பரவலாக்கம் பண்ணலாம், எப்படி பகிரலாம் அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக ஆலோசனை பண்ணுவோம், திட்டமிடுவோம். இந்த அனுபவத்தில் நிகழ்ச்சி வந்து காலைல 10 மணிக்கு தொடங்கினது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 4-4:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழகத்தில் பொதுவாக நிகழ்ச்சி 10-10:30க்கு தொடங்கும். முடியறது பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணி. அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே கூட லேட்டாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் போன முறை போகும்போது சரி 3 முறை ஆந்திரா போயிருக்கிறோம். 3 முறையுமே 4-4:30 மணிக்கெல்லாம் நிகழ்வு முடிஞ்சிடும். எவ்வளோ பெரிய நிகழ்வாக இருந்தாலும் அது அந்த டைமோட கரெக்டாக முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வருவதுங்கிறது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறவங்களும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்களுமே அங்கேருந்து எல்லா பொருட்களையுமே எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த அனுபவத்தில் ஒரு இடத்துக்கும் நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை இதை நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. இந்த அனுபவம் மூலமாக இந்த வீர பிரம்மகாரு அப்படிங்கிறவங்கள பற்றி நிறைய கற்றுக்கணும். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, அவருடைய ஏன்னா பெரிய அளவில் அவரை பற்றி பேசப்படுது அங்கே ஆந்திர பகுதியில். தமிழகத்தில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. எங்களுக்கும் நாங்கள் போனோன்னா அவங்க சொல்லும்போது எங்களுக்கும் அவரை பற்றின முழு தகவல் தெரியல. அப்போ அவர் சொல்லும்போது எதிர்காலத்தை கணிச்சிருக்கிறாரு, கணிச்ச விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் ஒரு 3 புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் வந்து அந்த புளிய மரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர் இருந்த இடத்தையுமே சுற்றி பார்க்கும்போது ஓரளவு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இவர் எப்படி கணிச்சிருக்காரு அப்படின்னா, இவர் ஏன் இறையா வணங்குறாங்க அப்படின்னா முழுமையாக வந்து தியானம். அந்த தியானம் எந்த மாதிரி நிலை இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பைரல் வடிவமாக இருக்குது. அந்த அவர் தியானம் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், அந்த தியானம் பண்ணுறதுக்கான வடிவமைப்பாக இருக்கலாம். அப்போ அந்த ஸ்பைரல் மூலமாக நம்ம அந்த மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும்போதும், அந்த மாதிரி வடிவமைப்பில் சிந்திக்கும் போதும் நிறைய விஷயங்களை எதிர்நோக்கி கணிக்க முடியும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க. அப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க தெலுங்கு மொழியில் சொன்னாங்க. நமக்கு முழுமையாக புரியலை. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். விதைகளை குறித்து பயணம் செய்யும்போது நிறைய இடங்களில் நிறைய விதைகள் கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த பயணத்தில் கிடைச்சது 3 விதைகள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழுப்பாகற்காய் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்து யானை குளிஞ்சிங்கிறது ஒரு கொடி வகையான தாவரம். இதோட பெரிய காய் பெருசாக இருக்கும், அது பெரிய பெரிய விதைகளாக இருக்கும். ப்ரௌன் கலரில் ரொம்ப பெரிய விதைகளாக இருக்கக்கூடியது. அந்த விதைகளும் சரி முளைப்புத்திறன் ரொம்ப குறைவாக இருக்குமா. அந்த விதைகளும் 1 மாதம் ஆகுமா நம்ம வச்சோன்னா முளைக்கிறதுக்கு. அந்த விதைகளும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், முளைப்பு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக ஜெவ்வந்தி பூ. இந்த ஜெவ்வந்தி பூ நிறைய வண்ணங்கள் இருக்குது. இந்த நிறைய வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஜெவந்தி பூ ஒரே ஆள்கிட்ட ஒரே இடத்துல கிடச்சிது. 7 கலரில், வெள்ளை கலரில், பர்பிள் கலரில், ஊதா, அதுக்கப்புறம் மஞ்சள், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒரு 7 கலரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 7 கலர்லேயுமே நம்ம நாற்றுகள் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம நடவும் செஞ்சாச்சு. அதை குறித்தும் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா நிறைய அனுபவங்களை நம்ம இங்கே திரட்ட முடியும், நிறைய அனுபவங்களை கற்றுக்க முடியும், அதை நம்ம அடுத்த நபர்களுக்கு கடத்தவும் முடியும். அந்த வகையில் எங்களுக்கு இந்த ஆந்திரா பயணம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அடுத்து இன்னும் இயற்கை வேளாண் பாதையில் பயணம் தொடரும். நன்றி.